41 உயிர்களை கொல்வதற்கு துணையாக நின்றவர்கள் இன்றைக்கு கதறுகிற காட்சியெல்லாம் நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்கள் தலைவர் நேற்று பிரச்சாரத்தை தொடங்கிட்டார். டெல்லியில் தொடங்கியிருக்காரு. ஆமாம், எலெக்ஷனு 4 மணிக்கு தேர்தல் அறிவிப்பு வந்துருச்சு. அதே 4 மணிக்கு தலைவர் அங்கே தமிழர்கள் பிழைக்க போனவர்கள் இருக்காங்கல்ல, தமிழ்நாட்டு தமிழர்கள், அவர்கள்ட்ட பிரச்சாரத்தை தொடர்ந்து ரோட் ஷோ நடத்திட்டாரு. இங்கே தான் பர்மிஷன் கிடைக்கல, அங்கே கிடைச்சிருச்சு. இல்லை, இப்போ எங்களுக்கு எல்லா இடத்துலையும் இனிமேல் ரோட் ஷோ தான். நீ யாருக்கும் நாங்கள் பயந்தவர்கள் அல்ல. இப்போ ஒன்று புரிஞ்சுக்க, இதுக்கு முன்னாடி வந்து அப்போ திமுகவுக்கு பயந்துகிட்டு இருந்தீங்க. பயந்தெல்லாம் இல்லை, கட்டுப்பாட்டுக்குள் கட்டுப்பட்டு கிடந்தோம். இப்போ எங்களுக்கு கட்டுப்பாடே கிடையாது. சுதந்திரமாக தான் முதவே சொன்னேன், சுதந்திரம் ஒன்று பிறந்திருக்கிறது நேற்று மாலை 4 மணிலிருந்து. ஆக எங்களுடைய வீரியத்தை பயங்கரமாக எடுத்துகிட்டு போகிறோம். ஒன்று. ரெண்டாவது, டெல்லியில் எங்கள் தலைவர் அழகாக கையசைத்து மகிழ்ச்சி வெள்ளத்தில் வந்தார். ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் காணாமல் போய்விட்டார். வீட்டுக்குள்ள அழுதுகிட்டு இருந்தாலும் இருப்பார். கொள்ளையடிப்பதற்காக சில விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நம்ம ஆட்சி இப்பொழுது பறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்து பயந்து பவ்யமாகி வீட்டுக்குள் முடங்கி கிடக்கிற முதலமைச்சர் தமிழ்நாடு. தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காரு, போய் அங்கே திமுக தொண்டர்களை சந்திக்கிறாரு. இப்போ கூட செய்தி வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு, திமுக தொண்டர்களை சந்தித்து அவர் வந்து கட்சியுடைய தேர்தல் சமயத்தில் கட்சிக்காக தீவிரமாக உழைக்கணும்னு சொல்லி அங்கே பேசிக்கிட்டு இருக்காரு. தொடர்ந்து மக்களை சந்திக்கிறாரு. அவர் சும்மா தலைவர் வந்து அது மாதிரி. நான் என்ன கேட்குறேன்னா, மக்களை சந்திக்கிறார். மக்களை பிரதீபா இறந்து போனாலே சந்திச்சாரா சொல்லுங்கள். தம்பி ஒருத்தன் இன்னைக்கு வந்து, அதாவது சிபிஐ விசாரணை நீங்கள் எதிர்பார்த்ததை விட முதல்ல எங்கள் தலைவர் சாட்சியம் தான் சொல்ல போகிறோம். வழக்கு தொடுத்தது நாங்கள், வேற யாரும் தொடுக்கலை. சாட்சியம் சொல்லுவதற்காக போனார், விசாரணை இல்லை.